அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஆர்பிஎல் மேத்தமெட்டிக்ஸ் சேனல். இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி 2015 நடந்த சைல்டு டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் ஆஃபீஸர் இன் தமிழ்நாடு ஜென்ரல் சர்வீஸ் அந்த எக்ஸாமில் இருக்கிற அளவியல் சம்ஸ் பார்க்க போகிறோம். இந்த எக்ஸாம் 15/2/2015 நடந்துச்சு. இந்த கொஸ்டின் பேப்பர் கோட் நம்பர் GS 151. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். போன வீடியோக்கள் பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், அதில் போய் பாருங்கள். 38வது கணக்கு. மரத்தினாலான ஒரு திண்ம கூம்பின் அடி சுற்றளவு 44 சென்டிமீட்டர் மற்றும் அதன் உயரம் 12 சென்டிமீட்டர் எனில் அந்த திண்ம கூம்பின் கன அளவை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா கூம்பின் அடி சுற்றளவு கொடுத்துருக்காங்க. இப்போது இதை நம்ம இப்படி கூம்புன்னு எடுத்துக்கிட்டோம்னா இதோடைய அடி சுற்றளவு, இது கீழே வட்டமாக இருக்கும் இல்லையா, இந்த சுற்றளவு, இந்த வட்டத்துடைய சுற்றளவு நமக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து உயரம் கொடுத்துருக்காங்க. உயரம்னா இங்கே இந்த மையப்புள்ளி இருக்குல்ல, இந்த வட்டத்தின் மையப்புள்ளி, இதுலேருந்து நம்ம செங்குத்தாக ஒரு இது வரைஞ்சோம்னா அதை என்னது உயரம், அதை குத்து உயரம்னு சொல்லுவோம். இந்த உயரத்தை நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஹைட்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த கிராஸாக இருக்குல்ல, இதை சாய் உயரம்னு சொல்லுவோம். அதுக்கு எல்லுன்னு டினோட் பண்ணுவோம். நமக்கு வெறும் உயரம்னு கொடுத்துருக்காங்கன்னா நம்ம என்ன எடுத்துக்கணும், இந்த குத்து உயரத்தை தான் எடுத்துக்கணும். அப்போ ஹைட்ஸு கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த கீழே இருக்கிற சுற்றளவு கொடுத்துருக்காங்க. இது ரெண்டை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், கூம்பின் கன அளவு கண்டுபிடிக்கணும். சரியா? இப்போ சுற்றளவு அப்படிங்கும்போது வட்டத்தின் சுற்றளவுக்கு ஃபார்முலா என்னது, 2πr. இது கொடுத்துருக்காங்க. இது எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 44 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ இதுலேருந்து நம்ம ஆரோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். இங்கே கொஷினில் பைக்கு எந்த மதிப்புமே கொடுக்கல. அதனால் நம்ம என்ன எடுத்துக்கலாம், 22/7ன்னு எடுத்துக்கலாம். ஒருவேளை இங்கே பையோட மதிப்பு 3.14 இல்லை 22/7ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா அந்த மதிப்பை போடணும். சரி, இங்கே நான் 22/7ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ 22/7 × r = 44. நமக்கு ஆரோட மதிப்பு தான் தேவை. அப்போ இந்த ரெண்டு மதிப்புகளையும் கீழே கொண்டுட்டு போயிடுவோம். அப்போ 44, 7 இங்கிட்ட வரும்போது கீழே இருக்க 7 மேலே போயிடும். இது ரெண்டும் கீழே வந்துடும். இது 22, ஒரு 22 22, இந்த 22 கேன்சல் ஆகிடும். அப்போ r = 7 சென்டிமீட்டர். ஏன்னா சென்டிமீட்டரில் தானே கொடுத்துருக்காங்க, அதனால் நம்ம ஆரத்தை சென்டிமீட்டர்னு எடுத்துக்கிடுவோம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, ஹைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹைட்ஸ் எவ்வளவு, 12 சென்டிமீட்டர். இப்போ கூம்பின் கன அளவுக்கான ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அதுக்கு ஃபார்முலா என்னது, 1/3 πr² ஹைட் சென்டிமீட்டர் கியூப்னு போட்டுக்கலாமா. ஏன்னா இங்கேருந்து எல்லாமே சென்டிமீட்டரில் இருக்குது, அதனால சென்டிமீட்டர் கியூப்னு எடுத்துக்கிடுவோம். இப்போ இங்கேருந்து 1/3 பைக்கு பதிலாக 22/7. ஒரு தடவை நம்ம பைக்கு 22/7ன்னு போட்டோம்னா அதை தான் எல்லாத்துக்கும் போடணும். சரியா? இதை மாற்றி போடாதீங்க. இப்போ ஆறுக்கு பதிலாக 7 × 7, ஹைட்ஸுக்கு பதிலாக 12. இப்போ இந்த 7ஐயும் அடித்து கொடுத்துருவோம். 1 3 3, 4 3 12. இப்போ 22ஐயும் 4ஐயும் பெருக்கணும்னா 88ஐயும் 7ஐயும் பெருக்குங்க. 88 7ஐயும் பெருக்கணும்னா 7 8 56, 5 7 8 56, 616. அப்போ 616 சென்டிமீட்டர் கியூப். இதுதான் ஆன்சர். அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்டு. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னு சொன்னால் கமெண்ட் பாக்ஸை தெரிவிங்க. உங்கள் டவுட்டை கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ.